பாட்டி பேத்தியின் பாச கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது போல் கதையை பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி பேத்தி பாசக்கதை. கோபிகா என் உலகம். கோபிகா சிறு வயதிலிருந்து பாட்டி பொன்னம்மாளுடன் வளர்ந்தாள். அவளுடைய பெற்றோர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்ததால் கோபிகாவை பிறந்த அன்றே பாட்டியின் பொறுப்பாக விட்டுவிட்டனர். இவளே என் உயிர், என் உலகம் என்று கூறிக்கொண்டு பொன்னம்மாள் குழந்தையை கட்டிப்பிடித்தாள். கோபிகா வளர வளர பாட்டி மட்டுமே அவளுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்தாள். சிறிய வயதில் பள்ளிக்கு செல்லும்போது பாட்டி நீயும் வரணும் என்று பிடிவாதம் பிடிக்கும். பாட்டி பள்ளிக்கூட வாசலுக்கு வரும் வரை அவள் நிம்மதியாக இருக்க மாட்டாள். கோபிகா 17 வயது ஆகிறாள். பள்ளி முடிந்து மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு. ஆனால் அந்த வயதில் குழந்தைகள் மாற்றமடைவது போல கோபிகாவும் மெதுவாக மாறிவிட்டாள். பாட்டியுடன் பேசிக்கொள்வது குறைந்துவிட்டது. மொபைல் ஃபோன், நண்பர்கள், சமூக ஊடகங்கள் ஆகியவை அவளது உலகமாகிவிட்டன. பாட்டி பேச முயன்றால் பாட்டி உனக்கு புரியாது, இது என் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு திசை திறந்து விடுவாள். போன சமயத்தில் பாட்டியின் உடல்நிலை சரியில்லை. கோபிகா என் உடம்பு நன்றாக இல்லை, தலையில் சுழற்சி போல இருக்கிறது என்று மெதுவாக கூறினாள். பாட்டி நான் கல்லூரிக்கு போகணும், பிறகு பேசலாம் என்று சொல்லிவிட்டு பைக்கில் சென்று விட்டாள். அன்று இரவு கோபிகா திரும்பும்போது வீட்டில் ஒரு அமைதி. பாட்டி முக்கோணமாக கிடந்தாள். அவள் அதிர்ச்சியுடன் கத்தினாள், பாட்டி பாட்டி என்று. அவளுக்கு உடனே உணர்வு வந்தது. என்ன செய்வது, என்ன தவறு செய்தேன் என்று உணர்ந்தாள். அவள் பாட்டியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். மருத்துவர்கள் தீரான வழி இல்லை, உடல் மிகவும் தளர்ந்து போயிருக்கிறது என்றனர். பிரவேசிக்க முடியாத நிலையில் கோபிகா பாட்டியை கட்டிப்பிடித்தாள். பாட்டி என்னை மன்னித்திடு, நீ என்னை உயிராக வளர்த்து விட்டாய், ஆனால் நான் உன்னை பிரியமாக்கிவிட்டேன் என்று கதறினாள். பாட்டி மெதுவாக கோபிகாவின் கையை பிடித்து, பேத்தி நீ என் உயிர், என் மகிழ்ச்சி, நீ என் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று கண்களில் நீர் சொட்டியபடி சொன்னாள். அன்று முதல் கோபிகா தனது வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொண்டாள். காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக பாட்டியுடன் அமர்ந்து பேசத் தொடங்கினாள். மொபைல் விட்டு பாட்டிக்கு கதைகள் சொல்லத் தொடங்கினாள். பாட்டிக்கு கோபிகா அளித்த சந்தோஷம் எந்த மாத்திரைகளிலும் இல்லை. முக்கியமான உறவுகளின் மதிப்பை உணர்வதற்கு நாம் காலம் எடுக்கக்கூடாது. அன்பை நேரில் காட்டும்போது தான் அது நிஜமான மதிப்பை பெறும். அதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட அன்போடு இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.